அமெரிக்கா, ரஷ்யா இந்த இரண்டு வல்லரசு நாடுகளுடைய நேரடி மோதல் களமா அமெரிக்காவினுடைய அண்டை நாடான வெனிசுலா மாறி இருக்குது. இப்ப வெனிசுலாவில் பாத்தீங்கன்னா ரஷ்யா வேகனர் படைகளை குவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெனிசுலால என்னதான் நடந்துகிட்டு இருக்குது. ரஷ்யாவினுடைய வேகனர் படைகள் அமெரிக்காவோட அண்டை நாட்டுல கொண்டு போய் நிலைநிறுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன, இதனால என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அதிகார போட்டியில கடந்த பல வருடங்களா சிக்கி சின்னாபின்னமான ரெண்டு நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு கியூபா, மற்றொன்று வெனிசுலா. இந்த இரண்டு நாடுகளும் என்னதான் அமெரிக்காவினுடைய அண்டை நாடுகளா இருந்தாலுமே கூட காலம் காலமா ரஷ்யாவுக்கு ஆதரவாவே இருந்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் பல முறை இந்த ரெண்டு நாடுகளுடைய அரசியலையும் தலையிட்டு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த எல்லா முயற்சிகளுமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்குது. இந்த நிலைமையில இப்போ ரஷ்யா உக்ரைன் போரால ஏற்பட்ட அதிகார போட்டி அப்படிங்கிறது மீண்டும் இந்த ரெண்டு நாடுகளையும் தாக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் இப்ப மீண்டும் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியை மாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதன் விளைவா பாத்தீங்கன்னா இப்ப வெனிசுலாவில் கடந்த சில நாட்களாவே மிகப்பெரிய அரசியல் குழப்பம் அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு பக்கம் அமெரிக்க அரசாங்கம் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக களமிறங்க, மறுபக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் மதுரோவுக்கு ஆதரவா களமிறங்கி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்காவோட அண்டை நாடான வெனிசுலால இப்போ வேகனர் படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க மதுரோவினுடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்காக. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிலைமை இந்த வெனிசுலாங்கிற நாட்டுல ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்குது. இப்பதான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், அப்படி என்னப்பா ஆச்சு வெனிசுலால, ஏன் அந்த நாட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நிலவிக்கிட்டே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கான பதில நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெனிசுலாவினுடைய இன்றைய நிலைமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வரலாற்று ரீதியா பார்க்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா வெனிசுலா அப்படிங்கிறது காலம் காலமாவே ஒரு சோசியலிச நாடா இருந்துகிட்டு வருது. கடந்த 1998 சாவேஸ் அப்படிங்கிறவர் தலைமையில ஒரு சோசியலிச கட்சி வெனிசுலாவில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 2013ஆம் ஆண்டு வரைக்கும் சாவேஸ் தலைமையில தாங்க வெனிசுலா அரசாங்கம் இருக்குது. இவரோட ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது 2000ஆம் ஆண்டுகள்ல வெனிசுலாவில் மிகப்பெரிய அளவுக்கு எண்ணெய் வளம் இருந்ததால பயங்கரமா அதன் மூலமா வெனிசுலா அரசாங்கத்துக்கு வருவாய் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. இதனால அந்த நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா போக போக வெனிசுலாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு அடிவாங்க ஆரம்பிக்குது. இதற்கு அமெரிக்க அரசாங்கம் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் பெட்ரோலியத்தின் மூலமா வெனிசுலாவுக்கு வருமானம் அதிக அளவுக்கு வந்தாலுமே கூட அதைய சாவேஸ் ஒழுங்கா பயன்படுத்தல, மேலும் மேலும் எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சு அதுல முதலீடு செய்யறதை விட்டுட்டு அந்த நாட்டில் இருந்த எல்லா பிரைவேட் கம்பெனிஸையுமே அந்த பணத்தின் மூலமா கவர்மெண்ட் கம்பெனியா மாத்திட்டாரு, அது எல்லாத்தையுமே வாங்கி போட்டுட்டாரு. அது மட்டும் இல்ல, எல்லா கம்பெனியையும் கவர்மெண்டே நடத்தணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதுல வந்த வருவாயை அங்க செலவு பண்ணிட்டாரு. ஆனா அது எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா முடியல. இதனாலதான் அந்த நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டு தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா இதற்கு இன்னொரு சைடு ஸ்டோரி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லையா. சாவேஸினுடைய தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு பெட்ரோலிய வருமானத்தை தேவையில்லாம எல்லாம் செலவு பண்ணல, மக்களுக்காக தான் செலவு பண்ணாரு. ரொம்ப முக்கியமா அவரு ஆட்சியில் இருந்த பொழுது சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா கம்மியான விலையில பெட்ரோலியத்தை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறார். அதை விட முக்கியமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களுக்கு கூட இவர் ஃப்ரீயா அந்த பெட்ரோலியத்தை கொடுத்திருக்காரு, அவங்க வீட்டில் அடுப்பு எரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஈவன் கடந்த 2007ஆம் ஆண்டு கூட பாத்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சில ஏழை குடும்பங்களுக்கு வெனிசுலா அரசாங்கம் இலவசமா எரிபொருள் அப்படிங்கிறத கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாவேஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் மக்களுக்கு பல உதவிகள் செஞ்சாரு. ஆனா அமெரிக்க அரசாங்கம் தான் தேவையில்லாம இவரோட ஆட்சியில தலையிட்டு வெனிசுலா மேல பல பொருளாதார தடைகள் அப்படிங்கறதையும் விதிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவாதான் இன்னைக்கு வெனிசுலா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல சிக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சோசியலிசமோ இல்ல கம்யூனிசமோ இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட அண்டை நாடான வெனிசுலா சோசியலிசத்தை ஃபாலோ பண்ணது அமெரிக்காவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. இதன் விளைவா ஜார்ஜ் புஷ் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் கடந்த 2002ஆம் ஆண்டு சாவேஸ் தலைமையிலான இந்த சோசியலிச கட்சியை வெனிசுலாவோட ஆட்சியிலிருந்து தூக்கி எறியறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாகவும் நடந்திருக்குது. சாவேஸை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அடுத்த 48 மணி நேரத்துல சாவேஸ் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அவருக்கு அந்த சமயத்துல இருந்ததா சொல்லப்படுது. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு முறை ஐநா சபையில பேசும்பொழுது சாவேஸ் ஜார்ஜ் புஷ்ஷை டெவில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். எப்போ வெனிசுலால அமெரிக்க அரசாங்கம் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செஞ்சாங்களோ அப்பையிலிருந்தே வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பகைமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்தே வெனிசுலா மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அமெரிக்கா பொருளாதார தடைகள் அப்படிங்கறத விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொருளாதார தடைகள் வெனிசுலாவை பெரிய அளவுக்கு பாதிக்கவும் ஆரம்பிக்குது. இதன் விளைவா சாவேஸ் ஆட்சியிலிருந்து வெளியே போகும் பொழுதே வெனிசுலாவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சுத்தமா படுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில தாங்க கடந்த 2013ஆம் ஆண்டு சாவேஸ் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த பிறகு அடுத்தது யார் ஆட்சிக்கு வர்றது அப்படின்னு சொல்லி தேர்தல்கள் நடத்தப்படுது. இந்த தேர்தலில் சாவேஸினுடைய கட்சியை சேர்ந்த நிக்கோலஸ் மதுரோ ஆட்சியை பிடிக்கிறாப்படி. அவர் ஆட்சிக்கு வரும்போது வெனிசுலாவினுடைய பொருளாதாரம்ங்கிறது சுத்தமாவே படுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதன் விளைவா அவர் ஆட்சிக்கு வந்ததையுமே மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது மதுரோவுக்கு எதிராக வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் இல்லையா? ஆனா மதுரோ இந்த போராட்டத்தை ரொம்பவே கடுமையான முறையில அடக்குனதா சொல்லப்படுது. அமெரிக்க அரசாங்கம் இந்த மாதிரி 2014ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்துல மதுரோ அரசாங்கம் ரொம்பவே கடுமையா நடந்துகிட்டத ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சு மீண்டும் வெனிசுலா மேல பல பொருளாதார தடைகள் அப்படிங்கறது தொடர்ச்சியா விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர் பொருளாதார தடைகளின் விளைவா வெனிசுலாவினுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட அதல பாதாளத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைமையில தாங்க கடந்த 2018ஆம் ஆண்டு மீண்டும் வெனிசுலாவினுடைய அதிபரை தேர்வு செய்யறதுக்கான தேர்தல்கள் அறிவிக்கப்படுது. இந்த தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோவை தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்றாங்க. ஆனா நிக்கோலஸ் மதுரோ என்ன பண்ணிடுறாருன்னா எதிர்கட்சிகளை பூரா கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடுறாப்படி. அது மட்டும் இல்ல முக்கியமான தலைவர்கள் வந்து சுயேட்சையா கூட நின்றக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த மாதிரி முக்கியமான தலைவர்களும் இந்த மாதிரி தேர்தலில் நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை செஞ்சுட்டு அவர் வந்து சர்வசாதாரணமா 2018ஆம் ஆண்டு நடந்த தேர்தலையும் ஜெயிச்சிடறாரு. மதுரா பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் பேன் பண்ணிட்டு தானே ஜெயிச்சாரு. அதனால எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு கூட்டணியா சேர்ந்து குயிடோ அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு பேரலல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்ன உருவாக்குறாங்க. அதாவது நிக்கோலஸ் மதுரோ ஒரு பக்கத்துல அதிபரா இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அவங்க சைடுல ஒரு அரசாங்கம் அப்படிங்கறத ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதன் மூலமா கொஞ்சம் காலம் போக போக மதுரோ கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சிடலாம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய திட்டம். ஆனா அவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறது பலிக்கல. காரணம் நிக்கோலஸ் மதுரோவுக்கு அவருடைய நாட்டினுடைய ராணுவத்தோட செல்வாக்கு பயங்கரமா இருக்குதுங்க. அவங்க ராணுவத்தை எதிர்த்து எதிர்கட்சிகளால எதுவுமே செய்ய முடியல. அவங்க நடத்தின போராட்டங்கள் எல்லாமே கடுமையா ராணுவத்தை வைத்து அடக்கப்படுது. அது மட்டும் இல்ல 2019லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு போராட்டம் நடத்திய பொழுது ரஷ்யா தன்னுடைய படைகள் 100 பேர்த்த அனுப்பி மதுரோவோட ஆட்சியை காப்பாத்துறதுக்கு என்னவெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே வந்து பண்ணாங்க. இதன் விளைவா மதுரோவினுடைய ஆட்சி தப்பிக்குது. எதிர்கட்சிகளுடைய கூட்டணி 2021ஆம் ஆண்டு உடைந்து போயிடுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் மதுரோ கொஞ்சம் கொஞ்சமா அரசாங்கத்தோட அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸையும் அவரோட கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிக்கிறார். முக்கியமா அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட், அந்த நாட்டோட எலெக்ஷன் கமிஷன் சொல்லி எல்லாத்திலயுமே நிக்கோலஸ் மதுரோ அவருக்கு சாதகமான ஆட்களை அமர வைக்கிறாரு. இதன் மூலமா கிட்டத்தட்ட அவரை ஆட்சியிலிருந்து தூக்குறதுங்கிறது நடக்காத விஷயம் அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. இந்த நிலைமையில தாங்க கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி மீண்டும் வெனிசுலாவில் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. இந்த தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை முடிந்து தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் ஜெயிச்சிட்டதா வந்து அறிவிக்கிறாங்க. ஆனா இதை எதிர்கட்சிகள் ஏத்துக்க மறுக்கிறாங்க. காரணம் அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா நாங்க தான் ஆக்சுவலா ஜெயிச்சோம், நிக்கோலஸ் மதுரோ வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்துறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அவங்க ஜெயிச்சதுக்கான ஆதாரம்னு சொல்லிட்டு சில விஷயங்களையும் சோசியல் மீடியால வெளியிட ஆரம்பிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லைங்க, அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் போடுறாங்க. ஆனா அந்த கேஸ்ல வந்து நிக்கோலஸ் மதுரோ தான் ஜெயிச்சாருன்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுது. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் மேலேயும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டையுமே நிக்கோலஸ் மதுரோ தான் கட்டுப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட வெனிசுலால எல்லா அரசாங்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மதுரோவுக்கு சாதகமா இருக்கிறதுனால நாங்க ஜெயிச்சதை யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு வெனிசுலாவில் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமா இப்ப மீண்டும் அங்க அரசியல் குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இங்க குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அமெரிக்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா சைலண்டா நிக்கோலஸ் மதுரோ கூட ரகசிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒண்ண நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில நிக்கோலஸ் மதுரோ மட்டும் ஆட்சியை விட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அவரை வந்து அவர் செஞ்ச எல்லா தவறுகள்ல இருந்தும் மன்னிச்சிடுறதாகவும் அவர் வந்து இதுக்கு மேல அமெரிக்க அரசாங்கம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியும் அமெரிக்கா உறுதிமொழி கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனா நிக்கோலஸ் மதுரோ அதையெல்லாம் ஏத்துக்க மறுத்துட்டதாகவும் தான் ஆட்சியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்டுக்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டதாகவும் சொல்றாங்க. இந்த நிலைமையில தாங்க ரஷ்ய அரசாங்கம் பாத்தீங்கன்னா இப்போ வெனிசுலாவில் போயிட்டு இருக்கிற அரசியல் குழப்பத்தினால ஏற்பட்ட போராட்டத்தை கட்டுப்படுத்தி நிக்கோலஸ் மதுரோவினுடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்காக வேகனர் படைகளை வெனிசுலாவுக்கு அனுப்பி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்போ வெனிசுலாவில் ஒரு நேரடி மோதல்லையே ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பவர் ஸ்ட்ரகிள்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு அதிகார மோதல்ல வெனிசுலாவினுடைய நிக்கோலஸ் மதுரோ ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவாரா, இல்ல அமெரிக்காவோட இந்த பிரஷரை எல்லாம் மீறி ரஷ்யாவோட ஆதரவோட அவரே வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாரா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.